முடிவா என்னதான் சொல்ற? நம்மளோட அடுத்த சந்திப்பு ரெஜிஸ்டர் ஆபீஸ்லன்னு சொல்றேன். வீட்டுக்கு தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க. வீட்டுக்கு சீக்கிரமா தெரிவிச்சிட்டு சந்தோஷமா வாழ வழிய பாருங்க. தேங்க்யூ சார். இந்த நிலைமையில தான் அபி நீங்க கோயில்ல பார்த்தது, ஆசீர்வாதம் கேட்டது, தொடர்ந்து நீங்க வந்தது எல்லாமே என் தங்கச்சி கல்யாணத்தோட என் கல்யாணத்தையும் நடத்த அப்பா செஞ்ச முயற்சியை தடுக்க தான் நான் அபி கழுத்துல தாலி கட்டினேன். கல்யாணமும் ஆகி ரிஜிஸ்டரும் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழலனாலும் உங்களை புருஷ மட்டாட்டி இல்லைன்னு யாரால சொல்ல முடியும்? அப்படி சட்டப்படி கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண கையோட நாங்க வீட்டுல போய் நின்று இருக்கணும். ஆனா நாங்க அப்படி நிக்கல. ஏன்னா எங்களை பெத்தவங்க எங்களால எந்த ஒரு மன கஷ்டமும் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி எங்க 2 பேர் குடும்பத்திலயும் எங்களால யாருக்கும் மனவேதனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீங்க விரும்பின மாதிரியே உங்களை பெத்தவங்க ஏத்துக்குவாங்க, ஏத்துக்க வைக்கிறோம். எங்களை நம்புங்க. அத்தை, நாம யாருன்னு தெரியாத வரைக்கும் இவங்க நம்மள நம்ப போறதில்ல. இவங்க விருப்பப்படியே இவங்க வீட்டுல சேர்த்து வச்சுட்டு அப்புறம் நம்ம பேசலாம். ஆமா, அதான் சரி. இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? நாங்கள் உங்களை நம்புகிறோம். அம்மாடி, விடியிற பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதா விடியும். தைரியமா வீட்டுக்கு போங்க. நாங்க வரோம். ம், வரங்க. வரோம். என்ன குருவே, பூதலோகத்திலிருந்து நேரா பூலோக குளக்கரைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. குளிச்சு கிழிச்சு சுத்தபத்தமா போய் வேலையை ஆரம்பிக்கலான்னு தானே? வாங்க குளிக்கலாம். ஏய் முட்டாள், எல்லாத்தையும் நீயே பேசி நீயே முடிவெடுத்து நீயே போய்கிட்டு இருக்காத. டேய், நான் இங்க குளிக்கவோ வெளுக்கவோ மீன் பிடிக்கவோ இங்க வரல. ஓலைச்சுவடுகளிலே சொல்லிருக்கிற மாதிரி நம்ம தெய்வம் பட்லியோட மனசை குளிர வைக்க சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் மூச்சு அடக்கி பிராணத்தவம் இருக்க வந்திருக்கேன். ஆமா ஆமா, இப்படித்தான் தவம் பண்றதா நீங்க அங்கேயே சொன்னீங்க. அதுக்காக ஆள் நடமாட்டமே இல்லாத வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். டேய், அதெல்லாம் சாதாரண துருவிகள், சாதாரண தவம் செய்யற இடம். நான் செய்ய போவது பிராணாயனம், மூச்சு அடக்கும் தவம். கிட்டத்தட்ட தண்ணீருக்குள் இறங்கி போய் ஜலசமாதி ஆகும் நிலை. அதற்கு தண்ணீர் தான் ஏற்ற இடம். டேய், இப்போ நான் குளத்தில் இறங்கி நிலமட்டத்தில் நின்று தவம் செய்ய போறேன்.
நீ கரையில் நின்னு காவல் இரு. சரிங்க குருவே, நீங்க போயிட்டு வாங்க. ஈயா! எப்படியோ அஸ்தமானம் வரைக்கும் கவலை விட்டுச்சு. அப்பா, அது வரைக்கும் ஜாலியா இருக்கலாம். யார் அது பூவெல்லாம் போட்டிருக்காங்க? விளக்கு வரை ஏற்றி வச்சிருக்காங்க. காமாட்சி, 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 என்னம்மா? பூஜை ரூம்ல யார் அலங்காரம் பண்ணா? நான் ஒண்ணும் பண்ணலம்மா, சின்னம்மா தான் பண்ணாங்க. சின்னம்மாவா? யார் அது? சின்னையாவோட. ஓஹோ, நேத்து என் பையன் கூட மாலையும் கழுத்துமா ஒருத்தி வந்திருந்தாளே, அவளா? ஆமாம்மா. காமாட்சி, நீ உள்ள போ. நான் சொல்லாம என் மனசறிஞ்சு வேலை செஞ்சா என் மனசுல இடம் பிடிச்சிடலான்னு கனவு கூட காணாத. என்னடி முறைக்கிற? என் பிள்ளை தாலி கட்டினதுனால நீ அவனுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, எனக்கு மருமகளாக முடியாது. இத பார், நீ இனிமே அவன் ரூமை விட்டு வெளியில எங்கேயும் வரக்கூடாது, புரிஞ்சுதா? குடிடி. நாலாவது சாவியை தேடி எவ்வளவு தூரம் நடக்கணும்? நாலாவது சாவியை மீட் பண்ற வரைக்கும் நடக்கணும். ஏய், அது எனக்கு தெரியாதா? உன் திருவாயை கொஞ்சம் பொத்திட்டு வா. அப்படின்னா உன் கருவாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணு. ஏய், ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம வரீங்களா? ஆரம்பிச்சிட்டாயா? டேய், என்ன? இல்ல, நாலாவது சாவி அதை தேடி தானே போயிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாளைக்கு போயிட்டு இருக்க போறோம்? கிடைக்கிற வரைக்கும். ஐயோ, இந்த கௌரி கும்பல் என்ன நெருங்குறது என் ஞான கண்ணுல தெரியுது. என்கிட்ட இருந்து சாவியை வாங்காம விட மாட்டாங்க போல இருக்க. வேற வழியே இல்ல. நம்ம ரொம்ப நாளா கும்பிடாம விட்ட நம்ம குலசாமி கருங்காலி தெய்வத்தை வேண்டி நம்மளை காப்பாற்ற சொல்லி கேட்டு பார்ப்போம். கருங்காலி தெய்வமே, என் பிழை பொறுத்து கண்முன் காட்சி கொடு. கண்கண்ட தெய்வமே கருங்காலி. குலம் அழிந்த பின் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்று ஞானோதயம் பெற்றவனே, என்னை எதற்காக அழைத்தாய்? கருங்காலி தெய்வமே, இதுவரைக்கும் நான் உன்னை கூப்பிடாம இருந்ததுனால நீ கோவமா இருக்கிறது புரியுது. என்ன செய்ய, அந்த பேராசை பூதம் எங்க எல்லாருக்கும் பேராசையை காட்டி என் அண்ணன் தம்பியெல்லாம் கொன்னுருச்சு. நாங்க ஆவியான பிறகும் கூட விடாம அந்த கௌரி என்ன தவிர எங்க எல்லார்கிட்ட இருந்தும் அந்த பெட்டக சாவிகளை புடுங்கிட்டா. இப்ப என்ன தேடி வந்துகிட்டு இருக்கா. நீ தான் எப்படியாவது என்ன அவகிட்ட இருந்து காப்பாத்தணும். நான் பொழைச்சிருந்தேன்னா உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன். நீ கோயில் கட்டுவாயோ இல்லையோ, இத்தனை நாள் கழித்தாவது என்னை நினைத்த உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த மண்ணுலகத்தின் தென்கோடிக்கு போனால் அங்கே சதா ஜபா என்னும் மந்திரவாதியின் சமாதி வரும். அந்த சமாதியின் முன்னே நின்று அந்த மந்திரவாதியின் மனம் உருகும்படி பிரார்த்தனை செய். அப்போது மந்திரவாதியின் ஆன்மா வெளியே வரும். அந்த ஆன்மாவிடம் நான் உன்னை அனுப்பியதாக கூறு. அந்த ஆன்மா உனக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். நான் சொன்னபடி செய்து உன் ஆவியை பாதுகாத்துக்கொள். நான் வருகிறேன். நன்றி தெய்வமே. தாமதிக்க நேரமில்லை.
நான் இப்பொழுதே அந்த சதாஜபா சமாதியை தேடிச் செல்கிறேன். அண்ணனுக்கு மாமா பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எனக்கு இப்படி அவசர அவசரமா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண பாக்குறீங்களே, இது என்னமா நியாயம்? இதோ பாருமா, காரணம் எதுவா இருந்தாலும் இந்த கல்யாணம் மட்டும் நமக்கு எங்க முடிச்சு போட்டிருக்கோ அப்படித்தாம்மா நடக்கும். அப்போ அண்ணனுக்கும் அண்ணன் விரும்புற அந்த அபிராமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே, ஏன் மாமா பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அடம் பிடிக்கிறீங்க? வசந்தா, வசந்தா, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவங்க 11 மணிக்கு தானே வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்காக 10:55 வரலாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பியா? அலங்காரம் முடிஞ்சாச்சுங்க. சரி, அலங்காரம் முடிஞ்சாச்சு, பலகாரம் என்னாச்சு? அதுவும் ரெடியா இருக்கு. உன் தத்துப்புத்திரன் எங்க? பால் வாங்க அனுப்பியிருக்கேங்க. என்ன சொல்றான் அவன்? இன்னும் அபிராமி அபிராமின்னு அபிராமி அந்த அதையே பாடிக்கிட்டு இருக்கானா, இல்ல மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டானா? அவன் விஷயத்துல பிடிவாதமா இருக்கான், நீங்க உங்க விஷயத்துல பிடிவாதமா இருக்கீங்க. இடையில நான் யாரங்க சமாதானப்படுத்துறது? சரி சரி, வா போலாம். இந்தாம்மா. இதை பாருடா, திரும்பவும் சொல்றேன், நீ உன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உன் தங்கச்சிக்கு இப்ப அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு மறுபடியும் அபிராமி அபிராமின்னு ஏதாவது வசனம் பேசிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல் இருக்கு. பொண்ணோட அண்ணனா லட்சணமா அங்க வந்து அவங்கள வாங்கன்னு கூப்பிடு, வா. வாங்கம்மா வாங்க. வணக்கங்க. இங்க ராமதரங்கிறது நான் தான். புரோக்கர் காசலிங்க அனுப்புனாரு. ஆமா சொன்னாரு. வாங்க உள்ள வாங்க. என்ன அங்கிள் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறீங்க? என்னையும் அபிராமியும் சேர்த்து வைக்கணும்னு சொன்ன நீங்க என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையோட வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ளீஸ் மூசா, நீங்க எனக்கு ஏதாவது சதி பண்ணி எங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதா இருந்தா அது நிச்சயமா நடக்காது. நீங்க உங்க நேரத்தையும் மரியாதையும் வீண் பண்ணாம எல்லாரும் வெளியில போயிருங்க. இல்ல அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. உங்களையும் அபிராமியும் சேர்த்து வைக்கதான் இந்த நாடகமே. அப்புறமா எல்லாத்தையும் புரியும்படி சொல்றேன். வாங்க உள்ள போலாம். வாங்க. மாப்பிள்ளைய பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எங்க பொண்ணை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம். வசந்தா, போய் சங்கீதா கூட்டிட்டு வா. சரிங்க. இதோ இவன் தான் என் ஒரே பையன், பேர் கணபதி. வணக்கம். வணக்கம். இவனுக்கு என் மச்சனை பொண்ணு தயாரா காத்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கும் எங்க பொண்ணை பிடிச்சிருந்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஒரே நாள்ல ஒரே பந்தல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அதனால என்னங்க, நீங்க சொன்னபடியே நடத்தி முடிச்சிடலாம். குடுமா முதல்ல அவங்களுக்கெல்லாம் கொடுமா.
என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு உங்களை நான் கட்டாயப்படுத்தல. நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை செஞ்சா போதுங்க. மத்தபடி நிச்சயதார்த்த தேதியை நாங்களாம் கலந்து பேசி தரகர்கிட்ட சொல்லி அனுப்புறோம். தாராளமா சொல்லி அனுப்புங்க. அப்ப நாங்க வரங்க. வரங்க. வரமா? வரேங்க. வாங்க. வராங்க. வரப்பா. என்ன மூசாது மாப்பிள்ள அது இதுன்னு என்ன நடக்குது? எல்லாம் போக போக புரியும், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க நினைச்சதுதான் நடக்கும். வரேன்.